1/2 கப்பு நுணுக்கின வெல்லத்தை பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி விட்டு இந்தளவு கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் வேறொரு பாத்திரத்தில் வடிகட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1 கப்பு தேங்காய் துருவலை இதில் சேர்த்து இதோட ஈரத்தன்மை அடங்குற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்தளவுக்கு தண்ணி கூட இல்லாமல் ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு இன்னொரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் முந்திரி பருப்பு, அப்புறம் திராட்சை, அதுக்கப்புறம் கருப்பு எள்ளை போட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். கொஞ்சமாக ஆறி இருக்கிற வெல்லம், தேங்காய் பூ கலவையில் மெலிசான வெள்ளை அவல், அதே கப்பில் 1 கப் அவலை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வாசனைக்கு ஏலக்காய் தூளையும் போட்டு ஒன்று சேர கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு திராட்சை கலவையும் இது நெய்யோடு சேர்த்துட்டு ஒரு நாளைக்கு அப்புறம் இதை எடுத்து சர்வ் பண்ணால் பர்ஃபெக்டான கேரளா ஸ்நாக் அவல் விளைவிச்சது தயார். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.